சரி, முதல் செய்தி என்ன அப்படின்னாக்கா, இருங்க உட்காந்துக்கிறேன். அக்கா வந்துட்டீங்களா? ஈச்சி அக்கா வந்து இது வந்து உட்காரத்துக்கு நேரம் ஒரு கண்டென்ட், இதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வேற. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பை கூட்டணி கட்சிக்கு தருவாங்களா? உயர்கல்வித்துறையை அப்படி கொடுப்பாங்களா அப்படின்னா சந்தேகமா இருக்கு. ஆதிதிராவிடர் நலத்துறையை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பாங்களா? கூட்டணி கட்சிக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்குறாங்கன்னா ஒரு சாதாரண துறையை எடுத்து கொடுத்துருவாங்க, அப்படி ஏமாத்துவாங்க. எதெல்லாம் சிக்கலான துறையோ, எதெல்லாம் நம்ம ஆளுகிட்ட கொடுத்தா வேலையை காட்டிடுவாங்களோ அதையெல்லாம் நைஸா தள்ளி விட்டாங்க. அப்படி கேட்கலன்னா நான் 35 வருஷம் இந்த அரசியல்ல எனக்கு வந்து யூஸே இல்லை அப்படின்னு நொந்திருக்கிறாரு. ஆனா இந்த கேள்வி எல்லாம் கேட்டது யாரு தெரியுமா? விசிக தவிர்த்து வெளியில ஆட்கள்லாம் இந்த கேள்வியை கேட்டாங்க. கேட்டிருக்கேன். ஏற்கனவே ரோஹிணி தியேட்டர்ல நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் உள்ள போகும்போது டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போகும்போது நோட் பண்ணிக்கணும், டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போகும்போது நீங்க எல்லாம் வந்தா எங்க தியேட்டருக்கு எலைட் மக்கள்ஸ் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னவனுங்க இவனுங்க தான். திமுகவை தனிமைப்படுத்தி விட்டு ஒட்டுமொத்த கட்சிகளும் இப்ப போய் தாவேக்காட்ட நிக்குது, தாவேக்கால இருக்குது. இப்ப திமுகவை தனிமைப்படுத்திட்டாங்க. ஆமா இல்லையா? இப்ப வந்து என்ன பாவம் செஞ்சு திமுக? இல்ல சம்பந்தமே இல்லாம ஒடுக்கப்பட்ட கட்சியா நிக்குது பத்தியா? ஆமா, தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, பல் டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. நல்ல ஃப்ரெண்டு தான் அவரு. அவரு ரீல்ஸ் போட்டு குத்திட்டு இருக்காரு. கரூர் போயிட்டு வந்தாரு வந்து, அடிக்கடி போவாப்ல. அவருக்கு இது பொருந்துமா? எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. ஆரம்பிச்சிருமா? ஆரம்பிக்கலாம். வணக்கம். வணக்கம். இது யாருக்கு யாருக்கு கூட போறீங்க அந்த இடத்த? அது வந்து கூட இருக்க யாராவது ஒருத்தர் வந்து அந்த அவங்களுக்கு ஞாபகம் இப்ப சரக்கடி பாரதி இல்ல அவன் வந்து வேற அவன் நல்லாதான் இருக்கு. அப்போ யாராவது ஒருத்தர் யோகேஷ் யாரையாவது இழுத்துட்டு ஓடி இருப்பான். ஃப்ரெண்டு ஊர் சுத்த நைட் ட்ரிப் சொல்றேன் நானு. இருக்கும். நீ ஏமா சிரிச்ச? வந்து ஒரு வாரத்துல அவனை பத்தி தெரிஞ்சிருச்சா என்ன? வேற ஏதாவது இருக்கும். ஜிம்சின்னு ஒரு பொண்ணு பண்ணிடுச்சு, போயிடுச்சா? அது ஜிம்சின்னு ஒரு கேரக்டர் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, ஆடியன்ஸ்க்கே தெரியாது. அந்த பொடிய ஜிம்சி உதயடா தம்பி நீங்க போன அவன் இல்ல, அவனும் வந்து இன்னைக்கு தலைமுறை ஆயிட்டாப்ல. அவனையும் காவல்துறை தேடுகிறது. வேற யாருக்கு தாங்க இந்த இடம்? நம்ம போயிட்டே இருப்போம், யாராவது வந்து இடம் இருந்துச்சுன்னா வந்து உட்காரட்டும், வரவங்க வரட்டும். சரி, முதல் செய்தி என்ன அப்படின்னாக்கா, இருங்க உட்காந்துக்கிறேன். அக்கா வந்துட்டீங்களா? ஈச்சி அக்கா வந்து இது வந்து உட்காரத்துக்கு நேரம் ஒரு கண்டென்ட், இதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வேற. என்னம்மா போயிட்டே இப்ப திரும்ப வந்திருக்கேன்னு கேட்காதீங்க. வேலை கிடைக்கல, ஃப்ரீலான்சிங். ஏன் வந்தேன்னு கேட்பாங்க. ஏன் வந்த? அப்ப அந்த கேக் காசு யார் தருவா? என் வீட்டு காசு 700 ரூபாய் போயிருச்சு. அது வந்து ஒர்க் பண்ணிட்டு வெளில போனப்ப, இது வந்து ஃப்ரீலான்சிங். இப்ப வெளில போகும்போது கேக் வெட்டுவாங்க. அப்ப ஃப்ரீலான்சிங் ஒரு கேக்க நாங்க வெட்டணும். அதுதான் செலவு இழுத்து விடுறதுக்குனே தந்திரம் வருது அங்க இருந்து. சரி, ஒரு நல்ல சேனலுக்கு ஃப்ரீலான்ஸ் போலாம்ல? அரங்க இன்னும் கிடைக்கல, கிடைச்சதுக்கு அப்புறம் போயிடு. அப்ப எப்பனாலும் கால வாரிட்டு போயிடுவேன். உங்க ஃபேன்ஸ் வந்து ஒரு வாரமா கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அக்கா எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நடுவில் ஆன்டி ஏஜென்ட் கூட கேட்டாங்க. நடுவில் 2 கெட்ட வார்த்தை வேற வந்துச்சு. அது வர்றதானே, அத சொல்ல முடியாது. அது வர்றதானே. சுபாவுக்கு கங்கா எவ்வளவு மேலுன்னு வந்துச்சு. கங்காவுக்கு சுபா எவ்வளவு மேலுன்னு வந்துச்சு. 10 வைடா. என்னங்க யோகி என் நண்பங்க. யோகி வந்து முழுக்க டெக்னிக்கல்ல இறங்கிட்டான், ஆய்வுல இறங்கிட்டான். இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான முழு ஆய்வுல இறங்கிட்டான். எடிட்டிங் சொதப்புறதுல எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. கீழே வருவாரு. சரி, கண்டென்ட் குள்ள போயிடலாம். போயிருவோமா? ஆமா, சொல்லிடுவோம். இனிமே வாரத்துல ஒரு 2 நாள் 3 நாள் வந்து தலையை காட்டுவாங்க. அவங்க பங்கை வந்து இந்த சேனலுக்கு வந்து கொடுத்துட்டு போவாங்க. ஆமா, கொடுப்பேன். முதல் செய்தி என்ன அப்படின்னா, இப்போ மாரத்தான்ல வந்துட்டு தூய்மை பணியாளர்கள் வந்து செருப்பெல்லாம் எடுக்க சொன்னாங்கல்ல, அது ஒரு கான்ட்ரவர்சி ஆனிச்சு. இப்போ டிவிகே எம்எல்ஏ இருக்காங்கல்ல, ரேவந்த் சரண், அவங்களோட ஆபீஸ்ல வந்து திறப்பு விழா ஏதோ வச்சிருந்திருக்காங்க போல. ஆமா வச்சிருக்காங்க. ஆனா அவங்களோட எச்சி இலையெல்லாம் சாப்பிட்ட இலையை எடுக்க வச்சிருக்காங்க தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு. இப்போ தூய்மை பணியாளர்கள் வந்துட்டு வீட்டுல இருக்க குப்பை இதுக்குதான் அவங்கள வந்து யூஸ் பண்ணும். சாப்பிட்ட இலை அவங்களோட பர்சனலான இஷ்யூக்கு வந்துட்டு இவங்களை வந்து யூஸ் பண்றாங்க. போன டைம் செருப்பு எடுக்க வச்சாங்க, இந்த டைம் எச்சி இலை எடுக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் என்ன நீ குறைன்னு சொல்றீங்க? அப்ப அந்த எச்சி இலையை இப்ப நம்மளே எடுக்கிறோம், எடுத்து கொண்டு போய் எங்க போடுவோம்?
குப்பையில தானே போடுவோம். அதை யார் எடுப்பா? இப்ப இந்த ரேவந்த் ரோஹிணி தேட்டர் ஓனர் அவரு தானே? அவர்தானே ரேவந்த். ஆக்சுவலா அவர் இந்த மாதிரி பண்றதுல ஆச்சரியம் படுறதுக்கு இல்ல. ஏற்கனவே ரோஹிணி தியேட்டர்ல நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் உள்ள போகும்போது டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போகும்போது அதான் நோட் பண்ணிக்கணும். டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போகும்போது நீங்க எல்லாம் வந்தா எங்க தியேட்டருக்கு எலைட் மக்கள்ஸ் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னவனுங்க இவனுங்க தான். அதே நேரத்துல என்கிட்ட தாவேகாக்காரன் ஒரு சண்டையும் போட்டான். அதாவது ஸ்பேஸ்ல பேசினான். இந்த மாதிரி ரோஹிணி தியேட்டருக்கெல்லாம் நான் போகாததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அங்கெல்லாம் இந்த சீப் லோக்கல் ஆளுங்க வருவாங்க, அதனாலதான் நான் அந்த தியேட்டருக்கே போறது இல்ல. விஜய் ஃபேன்ஸ் தான் அங்க நிறைய வராங்கன்னு நினைக்கிறேன். சேர் எல்லாம் உடைச்சாங்களே அதேதான். அதனால வந்து துப்புரவு பணியாளர்களை இந்த வேலை வாங்குறது, தேவைப்பட்டா அவங்கள வந்து அவங்க சொந்தமா எம்எல்ஏவோட வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா வேலையும் புழுக்க வேலையில இருந்து எல்லா வேலையும் அவங்க வாங்க வச்சிருவாங்க. அதெல்லாம் நடக்கணும் செய்யும். அது நம்ம தாவேக்கா அரசுல அதை வந்து நம்ம வந்து ஆச்சரியமா பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமா. இப்போ டாக்டர்ஸ்ல எதுக்கு போராடுவாங்க? டாக்டர்ஸ் எதுக்கு போராடுவாங்க? மருத்துவ வசதி வேணும், ஊதிய உயர்வு வேணும், இல்ல பணி நிரந்தரம் வேணும், அந்த மாதிரி போராடுவாங்க. ஆனா இப்ப அதுக்கெல்லாம் போராடல. ரீல்ஸ் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிருக்காங்க. டாக்டர்ஸ் ரீல்ஸ் எடுக்க கூடாதுனா ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ள ரீல்ஸ் எடுக்க கூடாது அப்படின்னு போன டைமே பார்த்திருப்போம். டிவிகே நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு கட் அவுட் வைக்கிறது, ரீல்ஸ் எடுக்கிறதுன்ட்டு. சோ அவங்க சொல்லியும் கேட்கல அப்படின்னுட்டு டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே வெளியே நின்று போராட்டம் பண்ணிட்டு இப்போ இருக்காங்க. நிறைய டாக்டர் ரீல்ஸ் போடுறாங்களே, நீங்க வந்து ஆரஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதுல விட்டமின் டி இருக்கு, கூட ஹாஸ்பிட்டல்ல முடிச்சிட்டு ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு அது நல்லா இருக்கு. அந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு மல்ல 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 அது அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களே. அதை விடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, பல் டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. நல்ல ஃப்ரெண்ட் தான் அவரு. அவரு ரீல்ஸ் போட்டு குத்திட்டு இருக்காரு. கரூர் போயிட்டு வந்தாரு வந்து அடிக்கடி போவாப்ல. அவருக்கு இது பொருந்துமா? டாக்டர் வந்து நல்ல நோக்கத்துக்காக ரீல்ஸ் எடுக்கலாம். நர்ஸ் வந்து வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரிலாக்ஸேஷன். எனக்கு தெரிஞ்சு கொடிய வேலைகள்ல ஒண்ணு நர்ஸ் வேலையும் தான். ஏன்னா 8 மணி நேரம்லாம் வேலை பார்க்க மாட்டாங்க, குறைஞ்சபட்சம் 12 மணி நேரம். அதுவும் பேஷண்டோட இருக்கிறது, ரத்தம் அது இதுன்னு சர்ஜரி ஆப்ரேஷனு பேஷன்ஸ் இதெல்லாம் பாக்குறதுக்குள்ள அவங்க இந்த மாதிரி பண்றது ஓகே. இப்ப இவங்களுக்கு இன்னும் குறைச்சல் கொடுக்கறதுக்காகவே வெளியில இருந்து ஒரு கூட்டம் வருது, ரீல்ஸ் கூட்டம். அந்த தாவேகா கூட்டம் என்ன ஊசி சரியா ஷார்ப்பா இருக்கா காட்டுங்க, குத்தி பாக்குறேன்னு அவங்களே குத்திக்கணும். பண்ணிடுவாங்க. எதனா கத்தி ஆபரேஷன் கத்தியா வெட்டினா வெட்டும், எங்க வெட்டினா வெட்டலாம், கரெக்டா கழுத்தை வெட்டிக்கங்க. இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு போக்கிரி படத்துல கழுத்துல வைப்பாரு கத்தியா வச்சிருவாங்க. போக்கிரி படத்துல அசினுக்காக கத்தி வச்சாரு, இங்க அசின். ரீல்ஸ்னது இன்னொன்னு தவிர்க்கவே முடியாது. ரீல்ஸ்னது யார் ஞாபகம் இருக்கு? எனக்கு எல்லாருமே ஒரு ரீல்ஸ் தான் வரும். ரீல்ஸ்ல ரொம்ப ஃபெமிலியர் ஆனது வந்து டிவிகேல கீர்த்தனா. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். பிரபு கீர்த்தனா, அமைச்சர் கீர்த்தனாங்கற டிகே பிரபு. இல்ல புசியானதா கவுண்ட் பண்ணுவாங்க. சிஎம் விஜயா. நான் வந்து ஆதவ ரீல்ஸ் போடுறாங்க. சிடி நிர்மல் குமார். நான் எவ்வளவு போட்டி. அதான் எல்லாரும் ஞாபகத்துக்கு. சி விஜயபாஸ்கர் அவரே ரீல்ஸ் பண்ணாரு. இனிமே வருவார் அவரும். செங்கோட்டையன். சரி, அப்ப நான் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர். ஆதவ அர்ச்சனா. ஒருத்தருக்கு சலச்சவங்க இல்ல. நான் அப்படி என்ன முடிவு பண்ணுவேன். சரி, ஓகே. இவங்க எல்லாத்துக்குமே டஃப் கொடுக்குற மாதிரி கீர்த்தனா வந்து ஸ்கூல்ல போய் ரீல்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்கூல்ல போயிட்டு இங்கிலீஷ்ல பேசி இது மாதிரி நாங்க வந்து முதலீடு இருக்க போறோம் அந்த மாதிரி பேசிருந்தாங்க. ஸ்கூல்ல ஏமா போய் அத பேச போறாங்க? ஸ்கூலுக்கு முதலீடு எடுத்துட்டு வரணும்ல. ஸ்கூலுக்கு முதலீடு சரி வேண்டாம் விட்டுருங்க. குறிமரியே பேசுறாங்க. ஸ்கூல்ல முதலீடு இல்லங்க, அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. என்னையே தடுப்பு பண்ற அவங்கள கேட்க மாட்டீங்க. அதெல்லாம் எதுவும் பண்ணல. அங்க போயிட்டு ஆய்வு பண்ணிருக்காங்க. இவங்க தொழில்துறை அமைச்சரா இல்ல கல்வித்துறை அமைச்சரான்ட்டு தெரியல. இங்க யாருமே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்துட்டு விசிட் பண்ணவே மாட்டாங்க. வேற துறையில இருக்கவங்க தான் விசிட் பண்றாங்க. சரி, ஓகே. அப்படியே விசிட் பண்ணாலும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பொண்ணு, அந்த பொண்ணு கிட்ட எழுந்து நிக்க வச்சு இங்கிலீஷ்லயே கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி, உங்க அப்பா பேர் என்ன, உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாரு அப்படின்னு குழந்தைங்க கிட்ட வந்து இங்கிலீஷ்லயே கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் சேனல் நிறைய இருக்கு. ஆமா, இங்கிலீஷ் பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க, 4-5 லாங்குவேஜ் உங்களுக்கு நடுவுல அடிச்சு விட்டாங்க. நான் தமிழ் வழி கல்விதான் படிச்சேன்னு அடிச்சு விட்டாங்க. இப்ப அவங்க இங்கிலீஷ் திறமையை நம்ம எல்லாரும் பாப்போமா? Hi, myself Keerthana. I come from Tamil Nadu. தப்பு.
ஐ எம் கீர்த்தனா, மை நேம் இஸ் கீர்த்தனா சொல்லணும். மை செல்ஃப் வந்து ரிஃப்ளெக்சிவ் நவுன். ஐ லவ் மை செல்ஃப், ஐ டிட் திஸ் பை மை செல்ஃப் தான் சொல்லணும். I always, passionate about working in an impactful sector. தப்பு. ஐ ஹாவ் ஆல்வேஸ் பீன் பேஷனேட் அபவுட் ஒர்க்கிங் இன் an impactful sector. வேர்டு பபல்ல ஸ்டார்ட் ஆகுனா and யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட். Running a 12 campaign at a similar time, it's not easy task. தப்பு. இது டீப் போட்டிருப்பாரு. அதாவது பாயிண்டா எடுத்து செதுக்கி இருக்காங்களா கிராமர்ல. நீங்க புரியா நான் கதை பண்ணாலும் இந்த மாதிரி பிரிச்சு 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 பண்ணலாம். இல்ல இது வந்து சிரிக்கிறதெல்லாம் தாண்டி எமோஷனலா பாக்கணும். அது சின்ன பொண்ணு நல்லா தெரிஞ்ச தமிழ்லயே பேச சொன்னாலும் கேமராலாம் வச்சுட்டு அமைச்சர்லாம் வந்து நின்னு பேசினா நமக்கே தடுமாறும். தமிழ் அதாவது தாய்மொழி தமிழ்ல பேசினாவே தடுமாறும். திடீர்னு இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டா தடுமாறாது. ஒரு டைம்ல எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இங்கிலீஷ்ல இருந்து தகுந்தத்தான் தான். ஆமா, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடிலாம் நான் படிச்ச இங்கிலீஷ் டீச்சர் சரியாக பாடம் நடத்தலையேன்னு ஒரு பாட்டெல்லாம் இருக்கு. சரியாக படிக்கலையெல்லாம் கூட இருக்கு. அப்படியெல்லாம் இருந்த காலகட்டத்துல இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பசங்க கடந்த ஆட்சியில கொண்டு வந்த திட்டம் மூலியமா பல மாநிலங்கள் பல நாடுகள்னு போய் சாதிச்சு என்னென்னையோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். ஒரு குழந்தைய நிக்க வச்சு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி அந்த குழந்தைய கூடி குறுக வச்சிருக்காங்க இந்த அமைச்சர். மேமையுமே பேச சொல்றாங்க. அந்த மேம்க்குமே அது ஒரு மாதிரி தானே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க எப்படி அங்க போய் ஒர்க் இப்ப தாவேகாவுல இருக்கிற ஒரு 10 அமைச்சர்களை கூப்பிட்டு சரளமா இங்கிலீஷ் பேச சொன்னா பரதநாட்டியம் ஆடுவாங்க வாயிலேயே. இதுல இன்னொரு வேற அமைச்சர் சொல்றாங்க, இப்ப ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல கேட்டு நம்ம சொல்லிட்டாங்க, இதுவே கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு கேளுங்களேன், அவங்களுக்கு அது கூட தெரியாது அப்படின்றாங்க. அப்ப கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட் என்ன சொல்றாங்க, அந்த லாஸ்ட் பெஞ்ச்னாலே படிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டீரியோடைப் வந்து செட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 6th இருந்தே லாஸ்ட் பெஞ்ச் தான். 6th இருந்தே காலேஜ் யூனிவர்சிட்டி வரைக்கும் லாஸ்ட் பெஞ்ச் தான். உங்களுக்கு எப்படி லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார வச்சாங்க? குட்டியா இருக்கனாலயா? கிடையாது, அதெல்லாம் கிடையாது. எங்க வேணாலும் எவனாலும் உட்காரலாம். காலேஜ்ல ஏமா ஹைட் வரலாம் உட்கார வைக்கிறான். எங்க இடம் கிடைக்குது கடைசி வரைக்கும் நான் லாஸ்ட் பெஞ்ச் தான். எனக்குலாம் அட்டெண்டன்ஸ் படி வரும், இனிஷியல் படி எஸ் படி வரும். எனக்கு எஸ்ல வரும், ஸ்கூல் சர்டிபிகேட் எஸ்ல வரும். அதனால பின்னாடியே உட்கார்ந்துகிட்டு இருப்பேன். சரி, ஓகே. அடுத்து பார்த்தாக்கா விஜயபாலாஜின்னு ஒருத்தர் இருக்காருப்பா. விஜயபாலாஜி அவர் வந்து ஈரோடு தானே? ஈரோடு, ஆமா. அங்க என்ன ஆயிடுச்சுனாக்கா ஒரு டிஎம்கே கார் ஒண்ணு வந்திருக்குது. ஓகேவா, இவர் என்ன பண்றாரு, விடுங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க, இங்க பாருங்க, கண்டுக்காதீங்க, அதெல்லாம் நம்ம வந்து தேவையான தூக்கி போட்டவங்க தான், இங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அது மேட்டர் கிடையாது. அந்த பக்கம் டிஎம்கே கார் போகுது, இந்த பக்கம் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி போயிட்டு இருக்கு. கண்டுக்கவே இல்லை. அங்க டிஎம்கேக்கு பதில் சொல்ற இவரு, கொஞ்சம் நவுந்துங்கப்பா, ஆம்புலன்ஸ் போயிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு தொண்டர்கள் மத்தியில எப்படி ஒரு இது இருந்திருக்கும். எலெக்ஷன் நேரம் நீங்க எலெக்ஷன் வைங்க, அந்த நேரத்துல நாங்க அப்ப 100 ஆம்புலன்ஸ் வழி விடுவோம். எலெக்ஷன் வைக்கிட்டோம், எலெக்ஷன் டேட் இடைத்தேர்தல் அறிவிக்கட்டும், அப்ப ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா நாங்க 100 ஆம்புலன்ஸ் வழி விடுவோம். அப்போ வந்துட்டு மண்ணிலே நீங்க முண்டுன்னு ஒரு ரீல்ஸும் போடுவோம். இப்பெல்லாம் விட முடியாது, இப்ப நாங்க தான் ஆட்சிக்கு வந்துட்டோம்ல. அதனால ஆட்சிக்கு வந்தாலும் இன்னும் திமுக வந்து திட்டிகிட்டே இருக்கணும். அது எங்களுக்கு பிறப்பிலே இருக்கிற அதாவது திமுக வந்து குறை சொல்லுங்க, திட்டல. திமுக மேல வெறுப்பு இருக்குல்ல, அந்த வெறுப்பை வந்து மக்கள் வந்து திணிக்கணும். நாங்க திணிச்சுதானே ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இப்ப அடுத்து திருமாவளவன் அவர்கள் ஒண்ணு சொல்லியிருக்காரு, அமைச்சரவையில சேர்ந்ததாலேயே வந்து தாவேகா கூட்டணியில வந்து இடம் பெற்றுட்டோம் அப்படின்னு பொருள் கிடையாது, திமுகவுடன் நட்பு தொடருது அப்படின்னு சொல்லி அதான் நேத்தே சொல்லிட்டாரு. நான் ஒன்னும் அறிவிக்கல, அவங்களாதான் அறிவிச்சாங்க. சக்தி எதுவும் சொல்றாங்க, காணா போன மாதிரி கனவு கண்ட அப்படின்னு இருக்காரு. ஒரு வேற ஆதவர்ஸ்னாங்கலாம் வந்து ஒரே மண்டை சூடா இருக்கும். வச்சுக்கலாமா வேணாமா, என்ன நமக்கு எதிரா பேசுறாரா இல்ல அவங்களுக்கு எதிரா பேசுறாரா, விட்டுட்டு போயிடுவாரா, அமைச்சர்லையும் கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நம்மளதானே அவரு உட்கார்ந்து பேசணும். ஆனா ஏதோ ஒரு மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, நம்ம இதை புரிஞ்சுக்க முடியலையேன்னு மண்டை சூட்லயே உட்கார்ந்து இருப்பாங்க போல. இருக்கு. அடுத்ததா பாருங்க, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில தாஜ்மஹால் பக்கம் வந்துட்டாங்க அந்த வலதுசாரிகள். தாஜ்மஹால் இருந்த இடத்துல முன்னாடி வந்து ஏதோ சிவன் கோவிலா இருந்துச்சாமா, அதனால அங்க வந்து ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க உயர்நீதிமன்றத்துல. இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மனு ஏதோ ஒரு டுபாக்கூர் போட்டாரு. அயோத்தி வழக்கு வந்ததுக்கு அப்புறமா இதே மாதிரி நீங்க தாஜ்மஹாலையும் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு போட்டாரு, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. தாஜ்மஹால் அது எப்படி முஸ்லிம்கள் இருக்கிற அந்த இதுக்கு மட்டும் போகுது? அங்க மட்டும் தான் சிவன் இருப்பாரா, அங்க மட்டும் தான் ராமர் இருப்பாரா?
தெரியலையே. எனக்கு புரியலையே எனக்கு அது கான்செப்டே. வெறும் ராமர்னு மட்டும் சொன்னா மாட்டி போட்டு கொஞ்சம் இப்ப ராமர் இப்ப சிவன் இப்ப ஆரம்பிச்சோம்னா கரெக்டா 2029க்குள்ள ஆரம்பிச்சு அந்த ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா இருக்கும். தேர்தலுக்குள்ள அங்க ஒரு சிவன் கோயில கட்டுறதுக்கு ஒரு ஏற்பாடு ஆட்சி வேற பண்ணா டிவிக்கு ஆட்சி நடக்குதுல்ல. ஆமா. அப்படியே ஹைதராபாத்ல இருக்க முஸ்லீம் கோயில்ல இடிச்சிட்டு அப்படியே தமிழ்நாட்டு பக்கம் நாகூர் இந்த எல்லாம் தட்டுட்டு அப்படியே போனோம்னா தமிழ்நாட்டு பக்கம் வந்துடாதீங்க செருப்படி விழும். நாகூர்ல நரசிம்மன் இருக்குன்னு சொன்னான்னு சொல்லுவாங்க. நான் யோசிச்சுங்களா யோசிச்சிருக்கோம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா திருவெற்றியூர்ல வந்து வீடு கட்டிட்டு இருந்திருக்காங்க ஒரு ஃபேமிலி. திருவொற்றியூரா? ஆமா. இவர் ஊராச்சு. ஆமா. இவர் என்ன பண்ணாரு? ரொம்ப ஹியூமர்ல எதையாவது டிஃபரெண்டா கிரியேட்டிவா பண்ணுங்கன்னு ஒரு காரணம். அந்த தூக்கிட்டு வர்றவங்க என்னென்னமோ எல்லாரும் அமைதியா இருக்கு. இப்போ ஹியூமரை போடுவாரு பாருங்க, அமைதியா இருக்கு எல்லாரும். சொல்லுமா. சோ அந்த வீடு கட்டிட்டு இருக்க ஃபேமிலி கிட்ட போயிட்டு டிவிகே நிர்வாகி வந்துட்டு லஞ்சம் கேட்டிருக்காங்களாம். இதனால அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இப்படி வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து லஞ்சம் கேட்டுட்டு இருக்காங்க, நாங்க வீடு தான் கட்டுறோம், இவங்களுக்கு எதுக்கு நாங்க லஞ்சம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான ஒரு அம்மா வந்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. மாற்றம்னு சொன்னாங்கல்ல, என்ன மாற்றம்? நீங்க அங்க கொடுக்குறீங்கன்னு சொன்னாங்க, அதை நாங்க வந்து இங்க வாங்கிக்கிறோம், அவ்வளவுதான் மாற்றம். பேசுங்க. பாயிண்ட் வரல. போட்டா ஹெவியா ஹியூமர் போடுவேன், ஹெவியா போடுவேன் நான். வேணா பாருங்க. அடுத்து 100 நாள் வேலை திட்டம் நடந்திருக்கு. ஓகேவா? 100 நாள் வேலை திட்டம். அங்க வந்து டிவிக்கு நிர்வாகி ஒருத்தர் போயிட்டு, நான் சொல்றவங்களுக்கு தான் நீங்க வேலை கொடுக்கணும், உங்க இஷ்டத்துக்குலாம் நீங்க கொடுக்காதீங்க. நான் யாரு? ஆமா, என்ன தப்பு இருக்கு? யாராவது இஷ்டத்துக்கு வந்து வேலையில உட்காந்துருவீங்க. எங்க சீமானண்ணன் சொன்ன மாதிரி வந்து புல்லாங்குழல இந்த இதெல்லாம் ஆடிக்கிட்டு இருப்பீங்க. இருங்க, இந்த தாய் பாஸ் எல்லாம் விளையாடிட்டு இருப்பீங்க. விளையாட முடியாது, ஊட தங்க முடியும். இந்த கூழாங்கல்ல விட்டு விளையாடுவீங்களா? அவர் சொன்ன ஹியூமர் சொல்லுவா. அதான் அந்த கூழாங்கல்ல போட்டு இப்படி விளையாடிட்டு இருப்பீங்க. அதனால எங்க சீமானண்ணன் சொன்னதை இவங்க கான்செப்ட் யோசிச்சிருக்காங்க. அதனால அவங்க பேர் பட்டியல வச்சு 100 நாள் வேலை திட்டம் கொடுக்குறாங்க. இது ஒரு குறையா? அது அவருக்கு சொந்தமானவங்க தெரிஞ்சவங்களா இருக்காங்களாமே. சொந்தமானவன் நெருக்கமானவனால கரெக்டா வேலை வாங்க முடியும். டேய் மச்சான் வேலை வாங்கடா, டேய் மாமா அப்படின்னு சொல்ல முடியும். ஓ, அதனால ஒரு முட்டு அவ்வளவுதானே செய்தி, அவ்வளவுதானே. இருங்க, என்கிட்ட ஒண்ணு இருக்கு. அது வந்து கேள்வி, செய்தி கூட கிடையாது. அவரே கஷ்டப்பட்டு கரூர்ல 40 பேர் இறந்ததை பார்க்க போலான்ட்டு துடிக்கிறாருல நம்ம சிஎம். எதுக்காக வந்து சந்திக்கிறதுக்கு வந்து திமுக சார்பில் வழக்கு போட்டிருக்காங்க, சந்திக்க கூடாது, தடை விதிங்கன்ட்டு. ஏன் படிக்கிறதுக்கு ஜெயிச்ச உடனே முதல் ஆளா போய் அங்க போய் பாத்துக்க வேண்டியதானே? சிஎம்க்கு எவ்வளவு வேலை இருக்கும்? அப்ப ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி போக வேண்டியதுதானே? அப்ப சிஎம் ஆகிறதுக்கான வேலை இருக்கும்ல. ஆனா எப்பதான் போவீங்க? ஃப்ரீ டைம் சிஎம் இல்லையோ? ஏதாவது ஒரு வேலையை ஒதுக்கி வைக்கலாங்க. நைட்டு சாப்பிடுற வேலை, இல்லன்னா 6 மணிக்கு மேல ஏதாவது ஒரு வேலை, இல்லன்னா கேக் ஏதாவது சாப்பிடுற நேரத்துல அப்படி போயிட்டு வரலாம். ஃபிளைட் பிடிச்சு ஏதாவது நைட்டு டிஃபன் சாப்பிடும் போது அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரத்துல போயிட்டு வரலாம். தளபதி இறங்குனா கூட்டம் வருதுங்க. இப்பெல்லாம் எங்கேயும் வரது இல்ல. சத்தமெல்லாம் தலைமை செயல வந்து சத்தமெல்லாம் போயிட்டு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவர் எப்ப வராரு எப்ப போறாருன்னு எந்த செய்தி சேனலும் லைவ் போடுறது இல்ல. அப்ப எல்லாமே காசு பெய்டு ப்ரமோஷன் தெரிஞ்சு போச்சு. ஆமா, கரெக்ட். அதுதானே, அவ்வளவுதானே. கரெக்ட் தான். நம்மள முடிச்சிருக்கோம். நன்றி. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. அன்பு குழந்தைகளே, அருமை பெரியவர்களே, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தம்பி. கடைசியா நம்மளை கொண்டாந்து இங்க உட்கார வச்சிருக்காங்க. ஆமா, சம்பவம்லாம் தமிழ்நாட்டு சம்பவம். நீங்க அத்தாரிட்டியே நீங்க தான். டிவிக்கே வெர்சஸ் சேகவராதான் இருந்தது ஒரு காலத்துல. இன்னைக்கு வந்து அந்த ஆட்சி நடக்குது. நீங்களும் எப்படி இந்த 6 மாசத்தை ஃபாலோ பண்றீங்களா? சீச்சி இல்ல, நீங்க எல்லாரும் அரசியல் கட்சியில இருக்க. அறிக்கை 6 மாதம் நான் பொறுத்துக் கொள்வேன், நான் வந்து எதை செய்ய மாட்டேன். நான்லாம் அரசியல் கட்சியே கிடையாது. நம்ம வேலை என்ன இருந்தாலும் ஒரு டைம் கொடுக்கணுமா இல்லையா? இல்ல, என்னோட குருநாதர் எனக்கு என்ன சொன்னாருன்னா, ஆளும் கட்சியை விமர்சிக்கிறதாம உண்மையிலேயே ஒரு ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு என்னோட குருநாதர். யாரு குருநாதர்? ஃபெலிக்ஸ். ஓ, உண்மையில குருநாதர் அவர்தான் உங்களுக்கு? இல்ல, அவர் இந்த விஷயத்துல நான் அவர் குருநாதரா எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஏன்னா கடந்த காலங்கள்ல அம்மா இங்க பாருமா மகளே, அதாவதுமா நீங்க வந்து ஆளுங்கட்சி விமர்சிக்கிறதாம ஜேர்னலிசம், அப்பா உனக்கு சொல்லி தரமான்னு அவங்க பொண்ணுகிட்ட சொன்னாரு. அதே வயசுலதான் நானும் இருப்பேன். நானும் வந்து அதை ஏத்துக்கிட்டேன். ஓகே. அந்த வகையில இப்ப வந்து ஆளுங்கட்சி பண்ற அட்ராசிட்டிஸ் தாங்க முடியல. ஆமா, மாற்றம்னு வந்துட்டு எதையுமே பண்ணாம வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங், வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங். உங்க அப்பமான வாயில நல்லா வருது எனக்கு. மை ஃபாதர் ஏர்லி மார்னிங் வேக் அப் அண்ட் ட்ரிங்கிங் டீ. அதாவது அது இந்த இன்ஸ்பெக்ஷனா? இன்ஸ்பெக்ஷன் ரைடு இல்லடா. ரைடு இல்லையா? இல்ல, இவங்க பண்றது பார்த்தா அப்படிதான் இருக்கு. அதுல என்ன இருக்கா? சரியா இருக்கா?
அது இன்ஸ்பெக்ஷன் இல்லப்பா, இன்ஸ்பெக்ஷன் பாது ரைடு இல்ல. சரி. சரியா? இல்ல எனக்கு என்னன்னா இன்ஸ்பெக்ஷன்ன்றது சரி பாப்பாங்க, அதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. நீ நான் லஞ்சம் வாங்கியிருக்கேன், சஸ்பெண்ட் எவ்ரிபடி இல்ல அந்த மாதிரி நடக்குது. அதனால அது ரைடா இன்ஸ்பெக்ஷனா அப்படின்னு எனக்கு தெரியல. இது ரைடு இல்ல, இன்ஸ்பெக்ஷன் இல்ல, இது வந்து வைரல் என்ன விர்ச்சுவலா வைத்தறிச்சல். முதல்ல உன் வேலை என்ன? ஆமா, உன் வேலை என்ன? தொழில்துறை அமைச்சரா நீ போய் வர்ற தொழில் எல்லாம் அடுத்த ஊருக்கு போயிட்டு இருக்குது. இல்லண்ணா நீங்க வந்து இப்படி சொல்றீங்க. அதாவது ஒரு ஸ்கூலுக்கு தேவையான டேபிள் இருக்குல்ல, இத வந்து ஜப்பான் டெக்னாலஜில அவங்க வந்து உருவாக்குறதுக்காக வெளிநாட்டு முதலீடுகள் அப்ப இங்க இருக்க சேர் எல்லாம் மாற்றுறதுக்காக ஆய்வு பண்ண போயிருப்பாங்க. ஓஹோ, அப்ப அந்த புள்ளைய பாத்துருக்காங்க, அப்ப பாத்துருக்காங்க. அப்ப புள்ளைய பார்த்து கேள்வி கேட்கறது யாருக்கு தெரியும், நானா அடிச்சு விட்டேன். ஆமா, அது கேள்வி இருக்கு பாருங்க. முதல்ல அந்த ஒரு சின்ன புள்ளைய போயிட்டு கேள்வி கேட்கிறோமே, நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், நாம யாரு, நமக்கு என்ன தெரியும் அப்படிலாம். முதல்ல இது எதுக்குமா நீ ஸ்கூலுக்குள்ள போன? அதுதான் எனக்கு புரியல. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எங்க இருக்காரு? அமெரிக்கால இருக்காப்ல. அமெரிக்கால இருக்கிறாப்ல. அவரு வந்து விட்டுட்டு இப்போ சப்ஸ்டியூட் அனுப்பிச்சு விட்டுருக்காரா? ராஜ்மோகன் என்ன சொன்னார்னா, அனுமதியின்றி யாரும் பள்ளிக்கூடத்துல போக கூடாது, கடுமையா நடவடிக்கை எடுப்பாங்க. இப்ப கீர்த்தனாமல் நடவடிக்கை எடுப்பாங்களா? ஆமா, தெரியல. போய் இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட அந்த என்ன சொல்லுவாங்க, எம்பாரஸ் ஹராஸ் அபியூஸ் பண்ணிருக்காங்க அந்த குழந்தைய. ஹராஸ்மெண்ட், கிட்டத்தட்ட அது ஒரு ஹராஸ்மெண்ட். அந்த பொண்ணை அந்நியப்படுத்தி கூனி குறுகி, அதாவது இதுல எல்லாரும் சொல்றாங்க அவங்க அப்படி. ஆனா இதன் மூலியமா அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, இன்டெலெக்சுவல், எனக்கு எவ்வளவு இங்கிலீஷ் தெரியும் தெரியுமா, நாங்க இந்த பூமிக்கு இந்த அரசுக்கு எவ்வளவு மாற்றம் கொடுக்க வந்திருக்கோம் தெரியுமா. அவங்க இங்கிலீஷ் நல்லா பேசக்கூடியாங்க, அவங்க நல்ல இங்கிலீஷ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஐ மைசெல்ஃப் கீர்த்தனா. இதான் இங்கிலீஷ். மைசெல்ஃப் கீர்த்தனா. இன்னைக்கு ஒரு வீடியோ வைரல், செம வைரல். தப்பு, மைசெல்ஃப் கீர்த்தனா இல்ல, நான் தப்பு. இன்ச் பை இன்ச்சா நோட் பண்ணி அந்த வீடியோ போட்டு செதுக்கி இருக்காப்ல ஆளு. ஆமா, அது மாதிரி இப்ப ஏற்கனவே நம்ம யாரு கில்லி சரத்து, ஆமா அவரு வேற. அமைச்சர்கள் பூரா மாற்றாங்களே, இது என்ன கதை இது? அதாவது தகுதி வாய்ந்த அமைச்சர்கள் இல்ல, சின்ன பிள்ளைங்க. சரி, புதுசா ஆட்சிக்கு வந்திருக்காங்க, ஒன்னும் கிடையாது, சரி இருக்கிறவங்கள பொறுக்கி போட்டு அமைச்சர் பதவி போட்டு விடலான்னு பார்த்தா போட்டது முழுக்கவே அப்படி இருக்குது. என்ன பண்றது? என்னன்னா இப்ப ஏன் வந்து நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவசரமா மாற்று கட்சியில இருந்து எல்லாரையும் கூப்பிடுறது, இது எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு கட்சி உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பை கூட்டணி கட்சிக்கு தருவாங்களா, உயர்கல்வித்துறையை அப்படி கொடுப்பாங்களா அப்படின்னா சந்தேகமா இருக்கு. ஆதிதிராவிடர் நலத்துறையை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பாங்களா? கூட்டணி கட்சிக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்குறாங்கன்னா ஒரு சாதாரண துறையை எடுத்து கொடுத்துருவாங்க, அப்படி ஏமாத்துவாங்க. எதெல்லாம் சிக்கலான துறையோ, எதெல்லாம் நம்ம ஆளுகிட்ட கொடுத்தா வேலையை காட்டிடுவாங்களோ அதையெல்லாம் நைஸா தள்ளி விட்டாங்க. இப்ப இன்னும் சின்ன சின்ன பசங்கள், இப்ப மரிய வில்சன் வந்து 10ஆம் தேதி ஆஜராகணும், அதை விட்டுட்டோம். இப்படி பல என்ன செய்யுது, 10ஆம் தேதி ஆஜராகணும். சரி, அது இருக்கட்டும். அவரு அடிச்சு போய் அட்ராசிட்டி பண்ணி வீடு காலி பண்ணது தம்பியை விடாமல. ஆமா, நான் தானே சொன்னேன், தம்பி விடாது, சொந்த அண்ணன் விடு. நான் ஏதோ வட்டி அண்ணன், அப்படியா? சொந்த அண்ணன் அடி வீடியோ எடுத்தது அண்ணனோட ஒய்ஃப், அவங்களையும் சேர்த்து அடி. அந்த நபரு கூட ஒரு வயசான ஒருத்தரை கட்டை எடுத்து அடிப்பார்ல, அது யாரு தெரியுமா? மரியவில்சனோட அப்பா. அவரும் தாவேக்காவுல நிர்வாகியா இருக்காரு. என்னங்களா அது, ஏதோ பக்கத்து விட்டு சேர்த்து விடுவோம் பங்காளி சண்டைன்னு பார்த்தா எல்லாம் சொத்து பிரச்சனைக்காக. அப்படியா? சொத்து பிரச்சனைக்காக, பிறப்போக்கம் எல்லா உயிருக்கும். ஓகே, இப்ப அவர் கேஸ் வருது 10ஆம் தேதி ஆஜராகணும். ஆஜராக முடியாதுன்னு இது கேட்டிருக்காப்ல. ஜட்ஜி வந்து என்ன சொல்லி இருக்காருன்னா, ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்தா ஆஜராகல, சட்டமன்றம் இருக்குன்னு நீங்க, நான் கூட 18 நாள் அப்படின்னு நடக்கும் பார்த்தா 3 நாள்ல சட்டமன்றம் முடிஞ்சிருச்சு. சரி, 3 நாள்ல முடிஞ்சிருச்சே, சனிக்கிழமை சட்டமன்றம் இருக்காதுன்றதுனாலதான் உங்களுக்கு சனிக்கிழமை நீங்க ஆஜராகணும்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்தோம். சனிக்கிழமையும் நீங்க ஆஜராக மாட்டீங்கன்னா அப்புறம் என்ன பார்த்தா எப்படி தெரியுது, 10ஆம் தேதி ஆஜராகலன்னா நான் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லி காட்டமா சொல்லிட்டாரு. இப்ப வேற வழியே கிடையாது, 10ஆம் தேதி ஆஜராகி ஆகணும். இப்ப முன்னாடி சொல்லுவாங்க ஒரு காலத்துல, குற்ற பின்னணி உள்ள ஆட்கள் எந்த கட்சியில் அதிகமா இருக்காங்க, திமுக, உடனே திமுகன்றாங்க. இன்னைக்கு இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறமா ஒரு புள்ளி வர வந்துச்சு, யாரு தெரியுமா அதிகமா இருக்கா? தாவேகா. அதாவது எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணல அவனுங்க, ஒரு அங்கீகரிக்கப்படவே கட்சியாவே இல்ல. அதுக்குள்ள 42% வந்து முழுக்க குற்ற பின்னணி உள்ள ஒரு கட்சி. அதுல பாதி பேர் இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாங்க. அமைச்சர் ஆயும் குற்ற பின்னணி, ஏடிஎம் கார்டு எடுத்து இப்படி ஸ்வைப் பண்ணி ஸ்லைஸ் போட்டு அதுக்கு ஒரு முறை கேட்கறாங்க, கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்கடா.
நீ எப்படிப்பா அந்த போன்ல வச்சு உடைச்சி அந்த மிஷின் அந்த போன் மிஷின்ல எப்படி ஒரு டோலோ 650 போட்டு உடைச்சி எப்படி நீங்க வந்து லைன் போட்டு எப்படி கொடுத்த கொடுமை என்னன்னா அப்படின்னு கேட்டா அதுக்கு இன்னைய வரைக்கும் ஒரு செய்முறை விளக்கம் இல்ல. இதுல அந்த சேப்பாக்க நவீன மிஷின் மேல் அடுக்குல தான் அவர் உட்கார்ந்துருக்காரு. அந்த வீடியோ பார்த்தாலே நல்லா தெரியுது, மேல் அடுக்குல உட்கார்ந்துருக்காரு. அப்பனா அவருக்கு நல்ல காஸ்ட்லியான டிக்கெட். ஆமா ஆமா 25,000 டிக்கெட் இருக்குமா இருக்கும். 10,000 15,000 கூட வச்சுக்கோங்க. அவர் கணக்கு படி பார்த்தா 3 பேர் உள்ள போயிருக்காங்க. அப்படின்னா 45,000. 15,000 இருக்காது, அதுக்கு மேலே இருக்கும். 25,000 இருக்கும். சரி, ஆமா ஐபிஎல் பார்த்து நமக்கு தெரியும். ஒரு நம்ம குறைஞ்சே வச்சுக்கோ 20 ரூபா வச்சுக்க, 45,000 ரூபா டிக்கெட் கொடுத்து போற ஒருத்தவருக்கு கண்டிப்பா இந்த ஓசிடி பிரச்சனை ஓசிடினா சுத்தபத்தமா இருக்கு. ஆமா அதெல்லாம் இருக்கணும்ல, கண்டிப்பா இருக்கும். அதாவது இவங்க போட்டிருக்க ட்ரெஸ், செல்போனு, ஏடிஎம் கார்டு இதெல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னா அவர் கண்டிப்பா வந்து குழந்தைக்கு வந்து ஒரு ஹைஜீனிக்க மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆளா தான் இருப்பாரு. இல்ல புது போனா இருக்கலாம், அன்னைக்கு பர்சனல் டாக்டர் வந்து விளக்க வீடியோ போடுறாருன்னா எனக்கு தெரிஞ்சு நடுத்தர வர்க்கம் ஆளுங்களுக்கு எல்லாம் பர்சனல் டாக்டர் எல்லாம் பெருசா இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு டாக்டர் அப்ப போய் பார்த்துட்டு ஊசியை போட்டு வருவாங்க. பர்சனல் டாக்டர் விளக்க வீடியோவே கொடுக்குறாரு அப்படின்னா இவர் எவ்வளவு ஹைஜீனிக்கான ஆளா இருப்பாரு. இப்ப மேட்ரு வர பாருங்க, இந்த மேல அந்த அடுக்கு இருக்குல்ல, அந்த இடத்துல உட்காந்தீங்கன்னா காத்து புசு புசு புசுன்னு அடிக்கும். அதுல வெல் ட்ரெயின் ஒரு ஆளால மட்டும்தான், உச்சபட்ச ஒருத்தரால மட்டும்தான் 500 ரூபாய் நோட்டாலேயே காத்த தடுத்து நிறுத்தி ஸ்லைஸ் போட முடியும். ஆமா, அத வந்து விளக்க வீடியோ வந்து ஒண்ணும் கேட்கல, ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கேட்கறோம், அத வந்து கொடுத்துட்டா விசாரிக்கவே செய்யலாம். அவரு போனாரா, யாரோட போனாரு, என்ன பண்ணாரு, அதெல்லாம் கண்டிப்பா அதை வந்து விசாரணை பண்ணி. இப்ப நாம விசாரிச்சதுல இப்ப உடனே எடுத்தா தாவேக அரசு அடிபணிஞ்சிருச்சுருவாங்களாம். அதனால வேற 2 மாசம் கழிச்சு ஒரு 3 அமைச்சரை தூக்க போறாங்களாம். தூக்கிட்டு வேற அமைச்சர் பதவியில வேற ஆளை போடுறாங்களாம். அதுல காலியாவது நம்ம சரத்து தான் கண்டிப்பா இருக்கும். 2வது மரிய வில்சன், 3வது கீர்த்தனாக்கா. சூப்பர். 3 பேர் தான் கிரைசிஸ்ல மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இது அது மட்டும் இல்ல, அதாவது அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாப்புல லைன் போட்டு விளக்க வண்ண கொடுக்குறா கையில குழந்தைய வச்சுட்டு விளக்கம் கொடுக்குறாப்புல. அது மட்டும் பிரச்சனை இல்ல, அதுக்கு இந்த தாவேக்கா தற்கொலை குரூப்ல இருந்து இந்த ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டு குழந்தைகளை வச்சு அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, இப்படிலாம் யாராவது செய்வாங்களான்னு குழந்தைகளை வச்சு விளக்கம் கொடுக்கறது இருக்குல்ல, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். குழந்தைக்கு என்ன தெரியும், அதை வச்சு விளக்கம் கொடுத்து அதாலேயே வந்து ஈடுகட்டுறாங்க. எதை எடுத்தாலும் உடனே ஈடுகட்டுறது. அது பரவாயில்லைங்க, அது பாவம், அண்ணன் விஜய் என்ன பாவங்க, வந்துல இருந்து கஷ்டப்படுறீங்களே அப்படி இப்படி சொல்லி குழந்தைங்களை வச்சே முட்டு கொடுக்குறாங்கப்பா. நான் ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு பிரைவேட் சேனலுக்கு இன்டர்வியூ போனேன். எதிரில் வந்து ஒரு தாவேக்காவோட ஆதரவாளர், அதே இதே மாதிரிதான் ஈடு முட்டு கொடுக்கறது தான். இந்த காங்கிரஸ் அமைச்சர் ஒரு பொண்ணுக்கு இப்படி பண்ணி விட்டார்ல, சோடா, அது லிட்டரலா அவர் போக்சோல கைது பண்ணுங்க, அது ஹராஸ்மெண்ட்டுங்க, அபியூஸுங்கன்றேன். இன்டென்ஷன் இல்லாம ஒரு பொண்ணை தொடலான்னு அந்த ஆளு என் எதிரில் உட்காந்து சொல்றான். இல்ல பியூஷ் மினிஸ்டர் கேஸ் போட்டாரு, எல்லாரும் போட்டாங்க. இன்டென்ஷன் இல்லாம ஒரு பொண்ணை தொட்டா தப்பு இல்லைன்ற வாதம் வைக்கிறான்னா அவன் எவ்வளவு அடிமுட்டாளான ஆளா இருப்பான் பாருங்க. அப்பாவி யார் யாரி நான் கேட்டேன், என்னங்க இப்படி பேசுறீங்க, நீங்க உண்மையில நிதானமா பேசுறீங்களான்னா, இல்ல இன்டென்ஷன் இல்லாம தொட்டா தப்பு இல்லைன்ற வாதத்துல கடைசி வரைக்கும் நிக்கிறாரு. இந்த பாலையா படமா அது என்ன கேசரி, அதுல குட் டச் பேட் டச்னு ஒரு சீன் இருக்கும். தயவு செய்து ஜனநாயகம் வருது அதுல வச்சு தொலைங்க, அப்பதான் உங்க கூட்டத்திலேயே 4 நாய்ங்க திருந்துவாங்க. அண்ணனே ஜில்லா படத்துல எங்க டச் பண்ணவரு, அதெல்லாம் பேட் டச் தான். அண்ணன் டச் பண்ண ஏரியாலாம் தெரியும்ல உனக்கு, அதனால இப்படிதான் இருக்கும் போல இருக்கு கீழே. ஓகே, அது மாதிரி இப்போ வந்து இது மாதிரி ஆட்களை கொடுத்து முட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறாங்க. அடுத்தது அண்ணன் திருமாவளவன் வந்து ஒண்ணு பேசியிருக்கிறாரு. அதாவது நம்ம என்ன சொல்றது, இப்ப என்ன சொல்றது, நானு நேற்று மீட்டிங்ல பேசியிருக்கிறாரு இந்த விருது வழங்கும் விழால. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, நீ ஏன் திமுக கூட்டணியை விட்டு தாவேக்காவுக்கு போன, திமுக ஓட்டை வாங்கிட்டு எப்படி நீ தாவேக்காவை ஆதரிச்ச, இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிற ஆட்கள் தான் என் ஆளு. அப்படி எவனுமே கேட்க மாட்டேங்கிறான் நேட்ட. அப்படி கேட்கலன்னா நான் 35 வருஷம் இந்த அரசியல்ல எனக்கு வந்து யூஸே இல்லை அப்படின்னு நொந்திருக்கிறாரு. ஆனா இந்த கேள்வி எல்லாம் கேட்டது யாரு தெரியுமா, விசிக தவிர்த்து வெளியில ஆட்கள்லாம் இந்த கேள்வியை கேட்டாங்க. கேட்டப்ப வந்து கடிச்சதெல்லாம் விசிக ஆட்கள். எப்படா நீங்க இதை கேட்கல அப்படின்னு. அப்ப என்கிட்ட இருக்கிறாலாம் என்ன பண்றான்னா, பிஜேபியில சேர்ந்தா கூட ஓகே, நீங்க வந்து உங்களுக்கு அமைச்சர பதவி வேணும் அப்படின்னா நீங்க போயிடுங்க அப்படின்லாம் கேட்கறாங்க. அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, ரொம்ப மனசு வருத்தமா இருக்குன்னு ரொம்ப நொந்து பேசியிருக்கிறாரு. ஆனா இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை வச்சது யாருன்னா விசிகா விட்டு வெளியில இருந்த ஆட்கள். ஆமா,
அவனுங்களை பூரா கடிச்சு வச்சது முழுக்க விசிகாலுக்கு இல்ல. அது என்ன சொல்லுவாங்க, ஆவிசி என்ன ஆசிகாவா, அதோ ஆசிகா ஆசிகாவாம்ல. ஆமா, ஆதவ சிறுத்தை கட்சின்னு சொல்றாங்களே, விசிகாவா ஆசிகா ஆசிகா விடுதலை சிறுத்தை இல்ல, ஆதவ சிறுத்தை கட்சின்னு இருக்குதான் குரூப் சில பேரு. அவங்க எல்லாம் சில பேர் கடிச்சு வைக்கிறாங்க. நம்ம இதைத்தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அண்ணன் வந்து இது வரைக்கும் பேசல. நேற்று ஓப்பனா உடைச்சு விட்டாரு. என்னன்னா, நான் எந்த முடிவு எடுக்கலடா, இவனுங்க எடுத்த முடிவுல தான் நான் போய் உட்கார்ந்துருக்கிறேங்கிற மாதிரியே பேசுறாரு. ஏன்னா அவரே முன்னாடி சொல்லியிருக்காரு, எனக்கு எந்த ஆசாபாசமும் கிடையாது, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, எனக்கு கொள்கை தான் முக்கியம்னு சொன்னவர். ஆக்சுவலா அவர் அப்படிதான் இருந்திருப்பாரு. ஆனா இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க, தலைவா நீ வந்தாவா நாங்க போறோம் அப்படின்னு சொன்னதுனால வேற வழி இல்லாம அண்ணனும் போய் இருந்திருக்கிறாரோ, நெருக்கடியில நிர்பந்தத்துல இருக்கிறாரோ அப்படின்னு எனக்கு உண்மையிலேயே தோணுது. இது வந்து நான் அவரை அவர் மேல உள்ள அக்கறையில தான் நான் அதை சொல்றேன். இப்பவே என்னன்னா, இவர் இன்னைக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல என்னன்னா, இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அது இன்னும் நேற்று வந்து திமுக கூட்டணியை விட்டு நாங்க வரவில்லை, எங்க ஆள ஒருத்தவங்க அவங்க சைட்ல சேர்த்தது மூலியமா அவங்கதான் எங்களை நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னு நேத்தி சொன்னாரு. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு? இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக நட்பு தொடர்கிறது, திமுகவோட நட்பு தொடர்கிறது. ஆமா, அது இல்ல இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட். ஆமா, அவர் வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஆனா சில நாட்கள்லாம் வந்து இல்ல, இது நமக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவரு ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, எங்களுக்கு தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுல விருப்பம் இல்ல. ஆமா, RSS பெற்றெடுத்த குழந்தைன்னு தான் நானே சொல்லியிருக்கேன். வேற வழி இல்ல, வேற என்ன பண்ண முடியும், வந்துட்டாங்க அவ்வளவுதான். இப்பதான் ஆசிகாக்கு கோவணும் ஒரு மாதிரி. மட்டும் இல்ல, இப்ப பாத்தியா, இப்ப நீ வந்து இந்த சூழ்நிலை எப்படி மாறி நிக்குது பாத்தியா. அதாவது திமுகவை தனிமைப்படுத்தி விட்டு ஒட்டுமொத்த கட்சிகளும் இப்ப போய் தாவேக்காட்ட நிக்குது, தாவேக்கால இருக்குது. இப்ப திமுகவை தனிமைப்படுத்திட்டாங்க. ஆமா இல்லையா? இப்ப வந்து என்ன பாவம் செஞ்சு திமுக? இல்ல சம்பந்தமே இல்லாம ஒடுக்கப்பட்ட கட்சியா நிக்குது பாத்தியா. ஆமா, எல்லா கட்சியும் வந்து இப்ப என்ன கல்லாப்பட்டி, இது ஒரு வகையில கல்லாப்பட்டி கூட்டணி எல்லாம் சேர்த்திருக்காப்ல விஜய். அதுலயுமே அவருக்குமே என்ன நிலைப்பாடுல இருக்குன்னா, இத்து போன கட்சி தான் அவர் கூட வந்துருக்கே தவிர மீதி யாரும் முக்கியமா விசிகா வந்து அவங்க இன்னும் ஸ்டேட்மெண்டே சொல்லல. நாங்க தாவேக்கா கூட்டணியில இருக்கோம் நாங்க சொல்லலையே, தாவேக்கா தான் சொல்லுச்சுங்கிறாரு. நாங்க தாவேக்கா கூட்டணியில இருக்கோம் நாங்க சொல்லல, தாவேக்கா தான் சொல்லுச்சுன்னு விசிகா சொல்றாரு. அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளும் ஓப்பனா சொல்லல, அந்த கூட்டத்துக்கும் போகல. ஆக மொத்தத்துல இத்து போன கட்சியா எந்த கட்சி போயிருக்கு அப்படின்னா நம்ம எது சொல்ல எனக்கு புரியல உண்மையிலே. ஐயா நீங்களா ஐயா வடிவேலு ஒரு இடத்துல போய் விஜயகுமார் பாப்பாரு. அவரு போய் நேத்தி போய் பேசிட்டு வந்துட்டு, நான் எல்லாத்தையும் பேசிட்டேன், நல்ல டீட்டெயிலா நீர்வளத்தை பத்தி பேசிட்டேன், எனக்கு சிலம்பத்துல 7 கலையும் 8 வீடு கட்டுவேன், அதெல்லாம் காமிச்சிட்டு வந்திருக்கேன், அதனால ஒரு அந்த மலையாள பாடிகார்டுக்கு பதிலாக என்ன இருக்க சொல்லிட்டாரு. இல்ல அதாவது என்னன்னா, நான் வந்து கவசமா இருப்பேன், மெய் காப்பாளான்னு இருப்பேன். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தேன். ஐயா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கட்சியெல்லாம் கழிச்சிலேருந்து வெளில வந்து செக்ரட்டரியேட்டுக்கு போய் உட்காருவாருன்னு பார்த்தா, காலம் முழுக்க ஐயா செக்யூரிட்டி வேலை பார்க்கறது தான் தெரியும். இல்ல யாருக்கோ ஒருத்தர் இருக்கு, நான் அவரை காப்பேன், நான் இவருக்கு கவசமாக இருப்பேன், நான் இவருக்கு மெய் காப்பான். நீங்க செக்யூரிட்டி வேலையை பார்க்க வந்தீங்க, நீங்க செக்ரட்டரியேட்ல போயிட்டு முதலமைச்சராக வந்தவங்க, நீங்க என்னங்க நீங்க கடைசி வரைக்கும் இந்த மாதிரி வேலையா பண்ணிட்டு இருக்கிறாப்ல. அது ஒரு கட்சி. ரெண்டாவது காங்கிரஸ். என் வாழ்க்கையில நான் அப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை பார்த்ததே இல்லை. அதை பார்க்கும் போதுலாம் எனக்கு சிரிப்பு தான் வருது. என்னது நேத்தி சசிகாந்த் சொல்லியிருக்காரு. அதாவது நேத்தி வந்து நான் அந்த மீட்டிங்ல நீட்டை பத்தி அம்மா பேசியிருக்கிறேன், ஒரு பய அதை கவனிக்கல. ஆனா பூரா வகையில இந்த அப்படி போடு இப்படி போடு பாட்டு எடுத்து இப்படி ட்ரோல் பண்றீங்களே திராவிட நண்பர்களே அப்படின்னு பேசிருக்காரு. கண்டன ஆர்ப்பாட்டத்துல என்ன அப்படி போடு இப்படி போடு. இவரா பாரு, கலெக்டர் பெரிய மனுஷன் தானே, ஏன்டா அந்த பாட்டை போட்டீங்கன்னு சொந்த கட்சிக்காரனை கேட்க வக்கீல்ல. இத விமர்சனம் பண்ணதுக்கு எங்க என்னங்க உப்பு மூட்டை இப்படி பாட்டு போடலாமா? நம்ம அரசியல் கட்சி தானே. என்னதான் விஜய் கூட கூட்டணி சேர்ந்தாலும் கில்லியும் ஆதியும் மதுரை படத்தையும் பாட்டையா போடுவீங்க? இழந்து போன வேற அப்படிலாம் போடலாமா? நம்ம வந்து கருத்து தானே பேசணும்னு சொந்த கட்சிக்காரங்க சொல்ல. அது ஒரு பொதுக்கூட்டமாவோ இல்ல ஒரு மாநாடோ இல்ல அப்படி ஏதோ ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுல கலை நிகழ்ச்சிகள்லாம் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டனம் தெரிவிக்க இந்த இடத்துல கண்ட கரும. ஆமா,
வேற என்ன இருக்குது வேற? இப்ப உப்பு சத்தியாகிரத பாட்டை போடுறதா, தண்டி யாத்திரை பாட்டை போடுறது, காந்தி அந்த மாதிரி ஏதாவது கூட ஓடிடுவாங்க இருக்க 4 பேரும். அதனால இந்த பாட்டை போட்டு வந்து ஒப்பேத்துறாங்க. அடுத்தது என்னது, இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்கடா நீ. ஆபரேஷன் பண்ணும்போது கிட்ட வந்து இது கத்தியா, ரீல்ஸ் எடுக்கிறாங்க. ஆமா கத்திடா, இது வெட்டுமா. அதாவது அண்ணன் திருமாவளவன் இது இந்த முக்கியமான மேட்டர்ப்பா. இந்த குதிரை பேர் அரசியல்ல வந்து ஒட்டுமொத்த அதிமுகவையும் அதி தாவேக்காவை ஆக்கிட்டாங்க. அனைத்து இந்திய தாவேக்காவை ஆக்கிட்டாங்க. ஆயிதி தாவேக்காப்பா, அனைத்து இந்திய திராவிட தமிழக வெற்றி கழகம். அப்ப அமித்ஷா திமுக இல்லை, அது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு அண்ணன்ட்ட கேட்டதுக்கு, அண்ணன் வந்து சமீப காலமா என்ன பண்றாரு தெரியுமா? எல்லாத்துக்கும் எப்போதும் ஸ்ட்ரெயிட்டா கருத்து சொல்லக்கூடியவரு இப்ப வந்து கருத்தே சொல்ல மாட்டேங்கிறாரு. யாரு? திருமாவளவன் தான். வேற மாதிரி சொல்றாரு. இது வந்து சொந்த கட்சி பிரச்சனை, நாங்க கருத்து சொல்ல விரும்பவில்லைன்றாரு. ஏங்க இது எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஆனா நேற்று சொல்றாரு, நாங்க இதுல வந்து கருத்து சொல்ல விரும்பல, இந்த குதிரை பேர் அரசியல்ல அவருக்கு அதுல உடன்பாடு இல்ல. அதான் சொல்றேன். நான் என்ன கேக்குறேன்னா, எல்லாத்துக்கும் கருத்து சொல்றவரு இப்ப கருத்தே சொல்ல முடியாத கண்டிஷன்ல இருக்கிறாரு. நம்ம புகழேந்தி இருக்கிறாப்லையா, பெங்களூருக்காரரு, அவரு போய் தாவேக்கால சேர்ந்தாரா? போய் சேர்ந்துட்டு என்ன பண்றேன்னு தெரியாம 95% அதிமுக காரன் தாவேக்காக்கு வந்துட்டான் அப்படின்னு ஓப்பனா சொல்றாப்ல. இதுக்கு நீங்க வெக்கப்படணும் செய்யறாரு இல்ல? ஒட்டுமொத்த அதிமுக இன்னும் டீலிங் இருக்கான். விஜயபாஸ்கர் வந்து சேரும்போது விஜய் இல்ல, மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு. ஏன் விஜய் இல்லைன்னா விஜய் அந்த நிகழ்ச்சி கலந்துக்க வேண்டியதுதான். ஆனா விஜயபாஸ்கர் விஜய்க்கே மொட்டை அடிச்சிருக்காப்புல. என்னன்னா ஒரு 20,000 பேரை கூட்டு வர, இன்னும் இத்தனை பேர்லாம் கூட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவ்வளவு பேர் திரட்ட முடியாம ராத்திரியோட ராத்திரியா செங்கோட்டைன்னு அப்புறம் சில நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு ஏற்கனவே தாவேக்காவில் இணைஞ்சவங்களையே மறுபடியும் தாவேக்காவில் இணைய வச்சிருக்காங்க. அதாவது 15,000 பேர் வர வேண்டிய இடத்துல குறைந்தபட்சம் ஒரு 4,000-5,000 பேர் கூட இல்லையா. அது பாதி இருக்கையெல்லாம் காலியாவே இருந்திருக்கு. இதுல வந்து கடுப்பாயி விஜய் வராமலே இருந்திருக்காரு. இது வெளியே தெரிஞ்ச அசிங்கமாயிரும் அப்படின்னு. அந்த கோபத்துலதான் விஜயபாஸ்கர் மேடையிலேயே நாங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, இது வந்து வெறும் ட்ரெய்லர் தான், விஜய்கிட்ட போய் சொல்லுங்க, விஜய்கிட்ட போய் சொல்லுங்க, விஜய்கிட்ட போய் சொல்லுங்க, நாங்க மறுபடியும் இன்னொரு விழா வைக்கிறோம், அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு மேடையிலேயே புலம்பிருக்காரு விஜயபாஸ்கர். இப்ப மறுபடியும் இன்னொரு சத்தியம் பண்ணியிருக்காராம், நான் இன்னொரு 5 எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வைக்கிறேன், அந்த எம்எல்ஏக்களுக்கு ஒரு பெரிய இணைப்பு விழாவில் நான் வந்து புதுக்கோட்டையில வச்சிடுறேன், விராலிமலையில, அப்போ விஜய் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் விஜய் கரூருக்கு போற இடத்துல ஒரு பெரிய இணைப்பு விழா வந்து கரூர் கொங்கு மண்டலத்துல ரெடி பண்றாங்களாம், ஒரு பெரிய இணைப்பு விழா. கரூருக்கு போன ஆட்சி திமுக ஆட்சி இருந்தப்ப எங்களை போக விட மாட்டேங்கிறாங்க, தடுக்கிறாங்க, சதி பண்றாங்க அப்படின்னாங்கல்ல. நேத்திக்கு நிர்மல்குமார் அதேதான் சொல்றாப்புல, எங்களை திமுக போடும். என்னடா அது, திமுக போட மாட்டேங்குதா? நீ சொல்லி வச்சிருக்காப்ல, நாங்க ஆட்சி நடத்த வக்கு இல்ல, எங்களுக்கு திராணி இல்லன்னு சொல்லிட்டு போயிருங்க. யாரு ஆட்சி தான் இப்ப நடக்குது எனக்கு ஒன்னும் புரியல. ஆட்சி இல்லன்னா ஆளுநர் ஆட்சியா இருக்கும். எப்ப பார்த்தாலும் திமுக குறை சொல்லிட்டே இருக்கிறீங்களே, யாருதான் ஆட்சி பண்றாங்க? கரூர்ல வந்து போகிறதுன்றது இல்லீகல். முதல்ல அதுக்கு ஒரு கேஸ போட்டிருக்காங்க. ஆகணும், சிபிஐ வழக்கு இருக்கு. அதாவது ஒரு விஷயம் வந்து தாவேக்கா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இப்ப முந்தா நாள் வந்து அந்த யார் சரணா, தாம்பரம் சரண், அந்த பையன் அரெஸ்ட் ஆனாங்க. அந்த பையனோட அரெஸ்ட் செல்லாதுன்னு வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அங்க ஒரு குட்டு. அப்புறமா இன்னொரு ஏதோ அரெஸ்ட் ஒண்ணு, யாரோட அரெஸ்ட், ஒரு குட்டு வாங்கினாலே அனிதா ராதாகிருஷ்ணன், அவரை அரெஸ்ட் பண்ணாங்களா, அந்த கைது செல்லாதுன்னு வெளில அனுப்பிச்சு அதுக்கு ஒரு குட்டு. இப்போ வந்து நான் ஒரு காலத்துல நான் ஒன்று சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த தாவேக்கா ஆட்சி அமையுது, அந்த ஆட்சி இந்த ஆட்சி அது அமையறதெல்லாம் எனக்கு மேட்டரே இல்லை. இருக்கிறதே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எந்த அணியை விடவும் தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர் அணி இருக்குல்ல, அதுதான் முக்கியம். நீ எவனா வேணா மேல உட்காந்துட்டு போ, நீ யாரா வேணா இரு, விஜய் யாரு, குஜய் யாரு, அஜய் யாரு, என்ன வேணா இரு. ஆனால் இது எல்லாத்தையும் விட முக்கியமான அணின்னா அது வழக்கறிஞர் அணி தான். அதுதான் ரொம்ப முக்கியம். அது இருக்கிறத பொறுத்தான் இந்த ஆட்சியா இருக்க போகுதுன்னு நான் சொன்னேன். இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. சாதாரண ஒரு அரெஸ்ட் பண்ணி ஒரு பெயில் வாங்காம உள்ள வைக்க முடியாத இவங்க தான்
நாளைக்கு நீட்டு கேஸு, திருப்பரங்குன்ற கேஸு, அந்த கேஸு, இந்த கேஸுன்னு பார்க்க போறாங்க. இதுக்கு இடையில தான் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதாவது இந்த மாதிரியான அரசு வக்கீல்கள் இருக்காங்கல்ல, அரசு இது இருக்குல்ல, இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சூட்சமுமே, நீ வந்து எந்த கேஸை ஜெயிக்கிறேங்கிறது மேட்ரே இல்லை, எதுக்கு கேஸ் போடுறங்கிறதா மேட்ரு. புரியுது புரியுது. அதாவது நீ வந்து இந்த கேஸை போட்டா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற கேஸுக்கு தான் நீ கேஸே போடணும், இல்லைன்னா கேஸே போடக்கூடாது. அதுதான் முதல்ல ஒரு விங்குக்கு தெரியணும். இது எவனுக்குமே தெரியாது. இது வரைக்கும் இருந்த அதிமுக கேஸ், அதிமுக ஐடிங்க பாத்தீங்கன்னா பூரா கொட்டு வாங்கிட்டு தான் வருவாங்க. ஆமா, 10 லட்சம் இன்பத்துறை 10 லட்சம் பையனு, சிவி சண்முகம் 10 லட்சம் பையனு. இப்ப இன்னைக்கு நேற்று புரியுதா உனக்கு? இவங்க லீகல் விங்கெல்லாம் இந்த மாதிரிதான். ஆனா திமுக கேஸ் போட்டா அப்படி போடாது, போட்டுச்சுன்னா போட்டதுதான். நீங்க சும்மாலாம் அது நடக்காது. ஒரு கேஸ் போட்டா அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தீர்ப்பா மாறும். அங்க வேற ஒரு கேஸ் போட்டா நீ இப்பதான் தெரியுது இல்ல, அவ்வளவு ஸ்ட்ராங் அது. நீ கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கிறது மேட்ரே இல்ல. நான் இவ்வளவு நாளா என்ஆர் இளங்கோவன், அப்புறம் வந்து அவங்க சும்மா இருக்காங்க பையன், இவங்கதான் அட்வொகேட்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு பரந்தாமன் அவரும் அட்வொகேட்டு போட்டு போய் வாதாடுறாரு. அவரு இல்லன்னா நீ பாத்துக்க, கலைஞர் இறந்த அன்னைக்கு சமாதியில இடம் கொடுக்க முடியாதுன்னு ஒரு கேஸ் தம்பி. அன்னைக்கு நைட்டே தீர்ப்பு வாங்குறாங்க போராடி. எப்படி வாங்க முடியும்? வாங்கினாங்கல்ல, அதுதான். தமிழன் பிரசன்னா அட்வொகேட்டுங்க போட்டு வராரு. இவர் அட்வொகேட்டா தெரியாது அவங்க தம்பி. திமுகல வந்து லீகல் விங் ரொம்ப ஸ்ட்ராங். நான் சொல்றேன், எதுக்கு கேஸ் ஜெயிக்க, எதுக்கு கேஸ் போடணுங்கிறது வந்து எதுக்கு போடக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்ப அந்த வகையில சின்ன பசங்க கேஸ் போடுறாங்க. ஒரு பொண்ணு சரண்யான்னு ஒரு பொண்ணு, திடீர்னு பார்த்தா அமைச்சர் மேல போக்சோ வழக்கு பதிவு பண்றாங்க. அமைச்சர் சரண்யான்னு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். பார்த்தா திமுகல இருக்கிறாங்க. அந்த சரணை வெளியில எடுக்கிறதுக்கு அவங்களும் ஒர்க் பண்றாங்க. அப்புறம் இன்னொருத்தர் மேல யார் மேலேயே அவங்க தான் கேஸ் போட்டாங்க. இந்த மாதிரி பண்றாங்க. அந்த வகையில சாதாரண கேஸ பட்டு இல்ல, அதுதான் சொல்றேன். அது வந்து பட்டுன்னு தெரியும். அதுல பயங்கரமான விஷயம் இருக்குது. அந்த வகையில தான் இந்த ஆதவ அர்ஜுனா கேஸை நான் வந்து ஆர்வமா எதிர்பார்க்கிறேன். இதுல மன்னிப்பு கேட்காம விட மாட்டாங்க. ஆதவ அர்ஜுனா போலீஸை வச்சுக்கிட்டு எங்களை வந்து எங்க மக்களை கொன்னுட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாப்ல இல்ல. இதுக்கு சிபிஐ உச்ச நீதிமன்றத்தை கேஸ் போட்டிருக்கு திமுக. இந்த கேஸ் என்ன வருதுன்னு மட்டும் பாரு. எப்படியும் ஒரு 2-3 விசாரணை ஜவ்வா இழுப்பாங்க. வரும் தீர்ப்பு வந்து ஆதவ அர்ஜுனா மண்டிட்டே ஆகணும். அப்படிதான் வரும். ஏன்னா இது வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்குது எல்லா வரலாறும். அதனால இந்த வரலாறும் அப்படிதான் இருக்கும். இவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா சர்வசாதாரணமா நடந்துரும் நினைக்கிறாங்க. அடுத்து வர கரூர் போறாருல விஜய், அங்க வந்து இணைப்பு விழாவை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு பெரிய அதிமுக தலைக்கட்டு. கொங்கு மண்டலத்துல இருக்க ஒரு பெரிய தலைக்கட்டு. அப்படியா? அதிமுக யாரு? செங்கோ இட்டைனா இல்ல, அவர்லாம் ஆல்ரெடி தாவேக்காக்கு வந்துட்டாரு. அனில் பாஸ்கர் அவர் இல்ல, வந்து எஸ்பி வேலுமணி கொங்கு மண்டலம். அவரு எங்க இதுக்கு வந்துட்டாராம தாவேக்காக்கு? அப்படியா? வர போறாரு. அவர் ஒரு 5 எம்எல்ஏ ஓட சேர்ந்து கரூருக்கு விஜய் வரும்போது அவங்க ஒரு பெரிய இணைப்பு விழாவில கலந்துக்க போறாரு. தாவேக்காவில இணைகிறாரு. அப்படியா? அப்ப ஒட்டுமொத்த கட்சியுமே இங்க வந்த மாதிரி ஆல்மோஸ்ட் 2-3 வருஷமா கத்திக்கிட்டு கிடக்குறோம். முன்னாடி சொன்னேன், யோ ரெட்டடை போகுதியா, காப்பாத்திக்கோங்கயா, உங்க கட்சியை அழிய போகுதியான்னு தெளிவா சொன்னேன். ஒரு தொடர்ந்து 10 வீடியோ இவ்வளவு சம்பவம் நடக்குது. இந்த அதிமுக கம்முன்னு கிடக்குது, பிஜேபி கம்முன்னு கிடக்குது. ஏதாவது பேசுறாங்களா? சண்முகம் ஆல்சோ ரெடி டு ஜாயின் டிவி. இல்ல கூண்டோட மாறுறாங்களே, ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இது மட்டும் திமுக நடந்திருக்கணும். நேரம் ட்ரம்ப்பே அதுக்கு பதில் சொல்லிருப்பாப்ல. ட்ரம்ப் வரைக்கும் இந்த நியூஸை கொண்டு போயிருப்பாங்க. ஆனா வந்து அதிமுக இருந்து இங்க போனா ஒரு பதில் சொல்றது கிடையாது, ஒருத்தன் பேசுறது கிடையாது. சிவி எஸ்பி வேலுமணி வந்துட்டு வேற யாரு இருக்கா? ஒண்ணுமே இல்லையா? இபிஎஸ் தான் இருக்காரு. இபிஎஸ் கூட கேபி முனுசாமி இருக்காருல்ல, ஆர்வி உதயகுமார். என்னங்கடா உங்களுக்கு பிரச்சனை, ஏன்டா போய்க்கிறீங்க, இருங்கடா நானும் வரேன் அப்படின்னு அவரும் போயிருவாரு. இப்படி வந்து இந்த கட்சியவே அழிச்சு விட்டாங்க. சொன்னா கேட்கற நம்ம சொன்னோம், நம்மளாம் சொன்னோம்னா சின்ன பயிலுவா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எங்களுக்கு தெரியாதாங்க, நாங்கெல்லாம் ஆய்வாளரை கேட்க மாட்டோமா? இல்ல, எனக்குலாம் இதுல ரொம்ப வருத்தமா இருக்குன்னா. ஆமாப்பா, நிச்சயமா. யாருக்கிட்ட ரொம்ப வருத்தமா இருக்கு. ஜெயக்குமார்
அவர்லாம் ஒரு அரசியல் சாணக்கியன்னு கூட சொல்லலாம். ஆமா, கடைசியில போய் உட்காந்துருக்காரு. விஜய்ங்கிற ஒரு ஆள் என்னதான் தெரியும் அந்த ஆளுக்கு? ஒன்றும் தெரியாது. தமிழ்நாட்டுல தலையெழுத்து நினைச்சா நம்மளுக்கு பகீரென்று இருக்கிறது. ஆமா, சரி பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். நாளை மீதமுள்ள நாட்களை எப்படி கடத்த போகிறோம், என்ன நடக்க போகிறோம், இன்னும் என்னவெல்லாம் நடக்க போகிறது தமிழ்நாட்டில் அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.